السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا النهار معاشا. قال النبي صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை அச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இஸ்லாம் சுறுசுறுப்பை விரும்புகிறது, சோம்பேறித்தனத்தை வெறுக்கிறது. செயல்பாட்டாளர்களை விரும்புகிறது, முடங்கி இருப்பவர்களை வெறுக்கிறது. ஒரு இடத்திலே முடங்கி கிடந்து கொண்டோ அல்லது தங்களுடைய சுமையை மற்றவர்களின் மீது போடுவதையோ இஸ்லாம் விரும்பவில்லை. எல்லோருமே சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லா நிலைகளிலும் செயல்பாட்டாளர்களாக திகழ வேண்டும். பொதுவாக மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய வரலாறு என்னவோ, உழைப்பாளர்களுடைய உரிமை ஒழுங்காக கொடுக்கப்படாததின் காரணமாக உருவானதாக இருக்கலாம். ஆனால் இன்றைய தேவை அதைவிட முக்கியம். உழைப்பாளர்களின் தேவை, உழைப்பின் தேவை, முயற்சியின் தேவை, சுறுசுறுப்பின் தேவை. பொதுவாக இன்று வேலையின்மை, சோம்பேறித்தனம், ஆர்வம் இல்லாமை, எப்படியாவது சும்மா இருந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி என்கிற சிந்தனை தான் இன்று பரவலாக பெருகி போய் கிடக்கிறது. இஸ்லாம் விரும்புவது சுறுசுறுப்பை, சோம்பேறித்தனத்தை விரும்புவதில்லை. அது துன்யாவுடைய காரியமாக இருக்கட்டும் அல்லது ஆகிராவுடைய காரியமாக இருக்கட்டும். துன்யாவிலும் ஆகிரத்திலும் இரண்டுக்குமாக மனிதர்கள் போட்டி போட வேண்டும். துன்யாவையும் சம்பாதிக்க வேண்டும், அதை ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் விதமாக சம்பாதிக்க வேண்டும். யாரின் மீதும் நம்முடைய சுமையை போட்டு விடக்கூடாது. அதே போன்று ஆகிரத்திலும் போட்டி போட வேண்டும், ஆகிரத்தினுடைய அமல்கள் விஷயத்திலும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்: செயல்பாட்டாளர்களுடைய கூலி என்ன அழகா அருமையானது, மிகச்சிறந்த கூலி. யார் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார்களோ, அமல் செய்பவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுடைய கூலி உன்னதமானது, மகத்தானது. அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்: நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லாஹ் நீங்கள் செய்வதை அல்லாஹ்வும் பார்க்கிறான், ரசூலும் பார்க்கிறார்கள், மூமின்களும் பார்க்கிறார்கள். பிறகு கியாமத்திலே உங்களை பற்றி பேசப்படும். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை பற்றி உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கப்படும். இனப்பேவுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். உலகத்திலே நீங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதை மஷர் மைதானத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு முன்னால் பிரகடனப்படுத்தப்படும். இது நிஃபாக்கினுடைய அமல்களுக்கு மட்டுமல்ல, ஈமானுடைய அமலாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய அமலாக இருக்கட்டும், அல்லது உலகியல் ரீதியான காரியத்தை நன்மைக்காக செய்தது, நல்ல நியத்திலே செய்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றை பற்றியும் பேசப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சபையிலே கேட்டார்கள், சில சஹாபாக்களை உற்சாகமூட்டுவதற்காக, மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமன், உங்கள யாராவது இன்னைக்கு நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். கால அபூபக்கரின் அன, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் வைத்திருக்கிறேன் சொன்னாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஃபமன் தபிஅ மின்கும் அல்-யௌம ஜனாஸத்தன்,
யாராவது உங்களில் யாராவது இன்று ஜனாசாவை பின்பற்றி சென்றிருக்கிறீர்களா? கால அபூபக்கரின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், திரும்பவும் மீண்டும் நான் சென்றிருக்கிறேன் சொன்னாங்க. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்கும் அல்-யௌம மிஸ்கீனா, உங்களில் யாராவது ஏழைக்கு உணவளித்து இருக்கிறீர்களா? கால அபூபக்கரின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கொடுத்திருக்கிறேன் சொன்னாங்க. நான்காவதாக கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்கும் அல்-யௌம மரீதன், உங்களில் யாராவது நோயாளியை நலம் விசாரித்து இருக்கிறீர்களா? கால அபூபக்கரின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் விசாரித்திருக்கிறேன். 4 கேள்விகளை கேட்டார்கள். 4 கேள்விகளுக்கும் பதிலிலே அபூபக்கர் சொன்னாங்க, நான் செஞ்சிருக்கிறேன் சொல்லி. 4 அல்ல 40 கேள்வி கேட்டாலும் கூட நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருந்தது. உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் நன்மையை நாடக்கூடிய விஷயங்களிலே போட்டி போடக்கூடிய விஷயத்திலும் என்னவெல்லாம் கேட்டார்களோ 4 கேள்விகளை கேட்டார்கள். 4க்கும் பதில் சொன்னாங்க, நான் செஞ்ச யார சொல்லலாம். ஜனாசாவை பின்பற்றி போய் இருக்கிறேன், ஏழைகளுக்கு உணவளித்து இருக்கிறேன், நோயாளியை நலம் விசாரித்து இருக்கிறேன். இதெல்லாம் சாதாரண காரியத்தை போன்று தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபிம்ரஇன் இல்லா தஹரல் ஜன்னா. இந்த 4 விஷயங்கள் யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கிறதோ அவர் கட்டாயம் சுவர்க்கத்தில் நுழைவார் என்று. நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு என்ன செலவு செய்ய போகிறோம்? ஜனாசாவை பின்பற்றி போவதற்கு என்ன செலவு செய்ய போகிறோம்? சின்ன சின்ன அமல்களை போன்று தெரியும். அந்த அமல்களும் கூட உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும், உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். செயல்பாட்டாளர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், சோம்பேறித்தனம் அல்ல. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கக்கூடிய நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்மணியை பற்றி வருகிறது ஹதீஸிலே, இன்னம் ரஅத்தன் சௌதா கானத் தகுமுல் மஸ்ஜித். ஒரு பெண்மணி, கருப்பு நிறத்து பெண்மணி, அவங்க செஞ்ச வேலை என்ன? பள்ளிவாசலை கூட்டுவாங்க. பள்ளிவாசலை கூட்டிக் கொண்டிருப்பார்கள், சுத்தம் செய்வார்கள். பள்ளிவாசலை சுத்தம் செய்வதுதான் அவர்களுக்கு வேலை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். சிறிது நாட்கள் சென்றது. தினந்தோறும் அந்த பெண்மணி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சிறிது நாட்கள் சென்ற பிறகு பார்க்கிறார்கள், அந்த பெண்மணியை காணவில்லை. அந்த பெண்மணியை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த பெண்மணி எங்கே என்று. எப்பொழுதும் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணை எங்கே? ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சாதாரண நபர்களாக இருந்தாலும், சாதாரண வேலையை செய்தாலும் கூட அதையும் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த பெண்மணி பள்ளிவாசலை கூட்டியதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார்கள். பெண்மணியை காணமே என்று விசாரிச்சாங்க. சொன்னாங்க, அவ வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அப்பல ஆதன்துமோனி எனக்கு சொல்லி இருக்க கூடாதா, எனக்கு சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, ஃபகஅன்னஹும் ஸஃகரு அம்ரஹா, அவ விஷயத்தை ரொம்ப அற்பமாக கருதினார்கள் சஹாபாக்கள். அதாவது இது போய் இந்த பெண்மணியுடைய வஃபாத்தை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. சாதாரண கருப்பினத்து பெண்மணி, இந்த மரணத்து செய்தியை போய் நபியிடத்திலே போய் சொல்ல வேண்டிய தேவை என்ன? அந்த பெண்மணி வஃபாத் ஆனார்கள், தஃபன் செய்து முடித்து விட்டார்கள். பிறகு கேட்கும் பொழுது சொன்னார்கள், வஃபாத் ஆயிட்டாங்க, எனக்கு சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அவங்களுடைய கபூர் எங்க இருக்குதுன்னு காட்டுங்கன்னு சொன்னாங்க. கபூருக்கு போய் தொழுது துவா செஞ்சாங்க. அந்த பெண்மணி அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு சென்றார்கள். பெரிய வேலை செய்யல, பள்ளிவாசலை கட்டி எழுப்புவதற்காக அந்த பெண்மணி இடத்துல தீனாரும் திருகமும் இருக்கவில்லை. அவர்களால் முடிந்தது ஒரு உடல் உழைப்பு. அவர்களால் முடிந்தது ஒரு உடல் உழைப்பு. பள்ளிவாசலை சுத்தம் செய்தார்கள். குப்பை எடுத்து போட்டாங்க, தூசிகளுக்கு எடுத்து போட்டாங்க. பல சமயங்கள்ல பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கு நாம் நிர்வாக சார்பாக ஊழியர்களை வைத்திருப்போம். ஆனால் பார்க்கும் பொழுது ஒரு தூசி கலந்துச்சு, ஒரு குப்பை கலந்துச்சு, பேப்பர் கலந்துச்சுண்டா அதை எடுத்து வெளியே போட்டுட்டா நன்மைக்குரிய காரியம். யார் கூட்டுறது? வேலை செய்ய மாட்டாங்களா? யார் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? நிர்வாகம் என்ன? அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு நிர்வாகத்தினுடைய அழகு அதை சரி செய்ய வேண்டும். யார் வேலை செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனா வர்றவங்க போறவங்க அவ்வளவு பேரும் ஒரு சின்ன குப்பை கிடக்குது, பேப்பர் கிடக்குது, அதை எடுத்து வெளியே அதற்குரிய இடத்துல போட்டுட்டா அது சுவர்க்கத்தினுடைய அமலாக மாறி போயிடும். அதை விட்டு அதை விமர்சனம் செய்து, அதை குறை சொல்லி, அதை மற்றவர்களை குறை பேசி, யாரு செய்யவில்லையோ அவர்களின் மீது ஒரு பழியை சுமத்தி அவருக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இப்படியும் செய்ய முடியும். சுவர்க்கத்தினுடைய நன்மையை சம்பாதிக்க முடியும். செயல்பாடு இதுதான். எதற்காக நாம் போட்டி போடுகிறோம்? எந்த அமலை செய்கிறோம்? இது ஆகிராவுடைய காரியமாக இருக்கட்டும், துனியாவுடைய அமல்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் போட்டி போட வேண்டும். உழைப்புகள் பெருக வேண்டும்.
முயற்சி, சுறுசுறுப்பு உருவாக்க வேண்டும், சோம்பேறித்தனம் அல்ல. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆத்துல் அஜீர கபல ஐ யஜிஃப அரக்குஹு, ஆத்துல் அஜீர கபல ஐ யஜிஃப அரக்குஹு, கூலியாளுக்கு அவனுடைய உழைப்பின் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள், அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக. இங்கே ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேலை செய்தவங்களுக்கு உருப்படியான கூலியை, ஊதியத்தை கொடுங்கள், அதிலே அநியாயம் செய்து விடாதீர்கள். அடுத்து சொன்னாங்க, கபல ஐ யஜிஃப அரக்குஹு, அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக. என்றால் அவரும் அப்படிப்பட்ட உழைப்பை கொடுத்திருக்க வேண்டும், வியர்வை சிந்துகிற அளவுக்கு உழைப்பை கொடுத்திருக்க வேண்டும். வேலையாளனுடைய கடமை ஒன்று இருக்கிறது, அதையும் அவர் முழுமையாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். முழுமையான உழைப்புக்கு பிறகு அதற்கான கூலியை எதிர்பார்ப்பது தவறில்லை. ஆனால் சோம்பேறித்தனத்திலே காலமெல்லாம் கழித்துவிட்டு எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல், வேலை வாய்ப்புக்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. வாலிபர்களிடத்திலே பொதுவாக ஒரு பழக்கம், அதாவது எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கிற சிந்தனை, ஒரு திட்டமிடல், அது பரவலாக குறைந்து போய்விட்டது. அப்படி ஏதாவது திட்டமிட்டு நான் என்ன படிக்க வேண்டும், எப்படிப்பட்ட இடத்திற்கு முன்னேற வேண்டும், நான் எப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்காக நான் எப்படி இயங்க வேண்டும், அவராக முயற்சித்து அதை தேடி தேடி செல்ல வேண்டும். யார் தேடி செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்துகிறார். காலையிலிருந்து யோசிப்பாருங்க, ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கங்க, நம்ம நேரம் எப்படியெல்லாம் கழிஞ்சிருக்குதுன்னு யோசிங்க. காலையில இருந்து மொபைல்ல எவ்வளவு நேரம் போயிருக்குது, டிவிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் போயிருக்குது, கடை வீதியில எந்த காரணமும் இல்லாம எவ்வளவு நேரம் சுத்தி இருக்கிறோம். இப்படி யோசிச்சு பார்த்தா நம்முடைய நேரங்கள் வீணாக கழிந்து போயிருக்கும். அதிலே நம்முடைய இயக்கங்கள் ஒழுங்காக ஆகியிருந்தால், நமக்கு தேவையான வேலைகளை முழுமையாக செய்திருந்தால், அதற்கான லாபத்தை துனியாவிலும் ஆகிராவிலும் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த நேரங்கள் எல்லாம் வீணாகவே கழிந்து போயிருக்கும். அதிலும் குறிப்பாக இப்ப தேர்தல் முடிஞ்சு ஒரு ரிசல்ட் வரல, ஆனா அந்த இடைப்பட்ட நாள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. எக்ஸிட் போல் பிறகும் சரி, முன்னாடியும் சரி, யார் ஆட்சிக்கு வருவாங்கிறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதை பற்றிய சோசியல் மீடியா ஃபுல்லா அதுதான். அதே அவங்க வருமானம், பத்திரிகைகளுக்கு வருமானம், மீடியாக்களுக்கு வருமானம். அவங்க இதை வச்சு நல்ல ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா அதை வச்சு மீடியாக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம். மக்கள் தங்களுடைய நேரங்களை எல்லாம் வீணடிப்பார்கள், அவர்கள் சம்பாதிப்பார்கள், நம்முடைய நேரம் வீணாக நம்முடைய நேரங்கள் செலவழிக்கும். பொறுமையாக இருக்கலாமே, நாள் வரைக்கும் என்ன நடக்கணுமோ, எது இருக்குதோ அது வெளிப்பட்டு விடும். பிரசவம் ஆகிவிடும், குழந்தை ஆணா பெண்ணா தெரிந்து போய்விடும், நாள் இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமே. இல்லை, எப்ப பார்த்தாலும் அமைச்சரவை பட்டியல நம்மளே தயார் பண்ணி, அவன் அரசியல்வாதி பேசுறாங்கன்னா அது அவனுடைய தொழில். நம்மளே ஒரு அரசியல் அமைச்சரவை பட்டியல போட்டு, இவங்க தான் இந்த அமைச்சர், இந்த கட்சி ஆட்சி அமைச்சா இவங்க அமைச்சர், இந்த கட்சி ஆட்சி அமைச்சா இவங்க அமைச்சர், இப்படி ஒரு பிளாஷ்பேக் போட்டு, அதுக்கு ஒரு மீடியா போட்டு, அதை பரப்பி, அதை சோசியல் மீடியாவில பரப்புறதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்க போறதுல எந்த விதமான லாபமும் இல்லை. தேவையில்லாத வேலைகள்ல நேரம் கழிகிறது இருக்கிற, அது ஏராளமான நேரங்கள். ஆனால் நம்முடைய நேரங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டால் அதில் மிகப்பெரிய லாபத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பார்க்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட ஆட்சி அமைந்தாலும், நம்முடைய நிலைமையை, நம்முடைய குடும்பத்தை சீர்தூக்கி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு குடும்ப தலைவனுக்குத்தான் இருக்கிறது. அவர்களுக்குத்தான். அவர்கள் உழைத்தால் அவர்களுக்கு உணவு. வருகிற 2000 ஆகட்டும் அல்லது 2500 ஆகட்டும், வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. நான் ஒருத்தர் சொல்லியிருக்கா, நான் 2000 கொடுப்பேன், இன்னொருத்தர் சொன்னா 2500 கொடுப்பேன், நான் பிரிஞ்ச கொடுப்பேன். அது ஆட்சிக்கு வந்த பிறகு யார் என்ன கொடுக்குறாங்கன்னு அப்புறம், அது கொடுத்த பிறகு அது எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நாம என்ன உழைத்தோமோ அதுதான். உழைப்பு தான் முக்கியம், நம்முடைய முயற்சி தான் முக்கியம். இஸ்லாம் விரும்புவது எப்பொழுதுமே நீங்க சுறுசுறுப்பாக இருங்கள் நல்ல காரியங்கள் விஷயத்தில். அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதிரி செஞ்சு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டை விட்டு வந்தார்கள், தங்களுடைய நிலத்தை விட்டார்கள், தங்களுடைய சொத்துக்களை விட்டார்கள், ஒண்ணுமே இல்லாம வந்து நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அன்சாரி தோழர்களோடு ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு அன்சாரி, ஒரு முஹாஜிர், அவருக்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த அன்சாரி கொடுக்கணும், தங்குமிடத்தை அந்த அன்சாரி கொடுக்கணும், எல்லா தேவையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், பொறுப்பு சேர்த்து விட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேர்த்து விட்டாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன எவ்வளவு சொத்து இருக்குது, நான் பங்கு வச்சிடறேன், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி என்று வரிசையாக அடுக்கிக் கொண்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை பறக்கச் செய்யும், உங்களுடைய காசு பணம், உங்களுடைய சொத்து எது எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுடைய சொத்து உங்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும், பறக்கத்தாக இருந்து விட்டு போகட்டும், எனக்கு கடைவீதிக்கு போற வழியை காட்டுங்க, கடைவீதிக்கு போகிற வழியை காட்டுங்கள், நான் இங்கு வந்திருக்கிறேன் மதீனாவுக்கு, எனக்கு வியாபாரம் செய்ய தெரியும், வியாபாரம் செய்ய தெரியாவிட்டால் வியாபாரத்தை பழகிக் கொள்ள வேண்டும்,
இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு நல்ல உழைக்கக்கூடிய மனிதனுக்கு அழகு. ஆனால் தன்னால் என்ன சம்பாதிக்க முடியும், தன்னால் என்ன உழைக்க முடியும், தன்னால் என்ன முயற்சி செய்ய முடியும், களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும். ஏதாவது ஒன்று செய்வோம், எப்படியாவது அல்லாஹ் தஆலா எங்களுடைய முயற்சிக்கு பலனை கொடுப்பான். இக்லாஸோடு முயற்சியோடு நான் நல்ல நியத்தோடு இறங்குகிறேன் ஹலாலான வருமானத்திற்காக என்றால் அதற்குரிய முடிவை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சொன்னாங்க, காசு எதுவும் வேணும், எனக்கு கடை வீதிக்கு போற வழியை காட்டுங்க, டவுனுக்கு போற வழியை காட்டுங்க, பிசினஸ் உடைய சந்தைக்கு போகிற வழியை காட்டுங்க. சாது பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு பனு கைனுகாவுடைய கடை வீதியை காட்டி கொடுத்தாங்க. நேர கடை வீதிக்கு போனாங்க, வாங்கினாங்க வித்தாங்க, வாங்கினாங்க வித்தாங்க, வாங்கினாங்க வித்தாங்க. சாயங்கால நேரம் திரும்பி வந்தாங்க. சாது பின் ரபி சொல்றாங்க, ஃபமன் கலப, அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுடைய கையிலே கொஞ்சம் பன்னீர், அதாவது கொஞ்சம் பாலாடை கட்டியும் நெய்யும் இருந்தது. முதல் நாள் அவ்வளவுதான் கொண்டு வந்தாங்க. பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பெரிய லாபம் கிடைக்கணும், என் முதல் போட்ட உடனே அது 10 மடங்கா பெருகி வரணும் எதிர்பார்க்க முடியாது. முதல் நாள் போயிட்டு வந்தாங்க, கொஞ்சம் நெய் கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் பாலாடை கட்டி கொண்டு வந்தாங்க. 2வது நாள் போனாங்க, 3வது நாள் போனாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் கடைவீதிக்கு போகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், வாங்க விற்க, வாங்க விற்க, வாங்க விற்க. பெரிய லாபம் சம்பாதித்தார்கள். பிறகு திருமணம் முடித்தார்கள். மனைவிக்கு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் முடிக்கிற அளவுக்கு உயர்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, மதீனாவிலே ஆகப்பெரிய செல்வந்தர் என்கிற பெயரை பெற்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஏராளமான சொத்துக்களை விட்டு சென்றார்கள். முஹாஜிர் அன்சாரிகளுக்கு ஏராளமான சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய செல்வ சீமானாக உயர்ந்தார்கள். காரணம், அடுத்தவர்களுடைய உழைப்பை நம்பி இருக்கவில்லை. எனக்கு வழியை காட்டுங்கள், நான் வேலை செய்கிறேன், நான் வியாபாரம் செய்கிறேன், எனக்கு கடை வீதியை காட்டி கொடுங்கள். பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, ஒரு நேரத்துல நான் ஒரு பாறையை புரட்டினால் கூட மண்ணும் தங்கமாகிவிடும் என்று. அந்த அளவுக்கு வியாபாரத்திலே முன்னேறி சென்றார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இஸ்லாம் சம்பாதிப்பதை தடை செய்யவில்லை, ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஏமாற்றாமல், அடுத்தவர்களை ஏமாற்றாமல் சம்பாதிக்க வேண்டும், மோசடி இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும், பொய் பேசாமல் சம்பாதிக்க வேண்டும். வரம்புகளைத்தான் நிர்ணயிக்கிறதை தவிர நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், உங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் அதற்கான முயற்சிகள் ஈடுபடுங்கள். எல்லா சமயத்திலும், எல்லா நிலைகளிலும். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து தங்களுடைய காலத்துல மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. கொஞ்சம் வாலிபர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இபாதத் செஞ்சு கொண்டிருக்காங்க. வாலிபர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நல்ல காரியம்தான், இபாதத்து நல்ல காரியம், பள்ளிவாசல் நல்ல இடமாச்சு, அவங்க செய்கிற காரியமும் நல்லதுதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ஃபமன், அதாவது யார் உங்களுக்கு உங்களுக்கு யார் உணவளிக்கிறான்னு கேட்டாங்க. சாப்பாடு கொடுக்கிறவங்க யாருன்னு கேட்டாங்க. எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க. இங்கேயே இருந்து இபாதத்திலே மூழ்கி இருக்கிறீர்களே, உங்களுக்கு உணவளிப்பவர்கள் யார்? சொன்னாங்க, ஜீரானுனா, எங்களுடைய அண்டை வீட்டார்கள் எங்களுக்காக உணவுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. சொன்னாங்க, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜீரானுக்கும் ஆபது மின்கும், உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உங்களை விட பெரிய வணக்கசாலின்னா, நீங்கள் பள்ளியில இருந்து இபாதத் செய்வதை ஆகப்பெரிய வணக்கமாக நினைக்கிறீர்கள், உங்களுக்காக சம்பாதித்து உங்களுக்கு உணவளிக்கிறார்களே அவர்கள் தான் ஆகப்பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க. இங்க இருந்து உடனே கிளம்புங்க, தேடுங்க. அதாவது இபாதத் செய்ய வேண்டும், பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பது வேறு விஷயம். எல்லா நேரங்களிலும் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்க வேண்டும், அது தனி டாபிக். ஆனா நம்முடைய சுமையை அடுத்தவர்கள் மீது போட்டுவிட்டு இபாதத் செய்ய சொல்லவில்லை மார்க்கம். வெளியே போங்க, போய் இபாதத் செஞ்சுட்டா இருந்தாங்க, அனுப்பி வச்சாங்க, வெளியே போங்கன்னாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் உமர், நல்ல வார்த்தை, வானம் தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டாது. நீங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டா வானத்திலிருந்து தங்கமும் வெள்ளியும் கொட்டும் என்று எதிர்பார்த்து இருக்காதீர்கள். ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வெளியே செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்படி ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு சமுதாயத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறது. எல்லா நிலைகளிலும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய செயல்பாட்டில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். உழைப்பினுடைய ஊதியத்தை விட உழைப்பினுடைய முக்கியத்துவம் ரொம்ப பெரியது. இன்னைக்கு சோம்பேறித்தனம் பரவலாகி போன காலத்திலே இது ரொம்ப தேவையானது, உழைப்பும் ரொம்ப தேவை. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அது தொழுகை நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. என்ன உங்களை இந்த நேரத்துல பள்ளிவாசல்ல பாக்குறேன்னு, பக்தி சலாம், இது தொழுகை நேரம் இல்லையேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அது அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஹுமூமுன் லஸிமத்னி வ துயூனன்,
எனக்கு ரொம்ப கவலைகள் மண்டி கிடக்குது, என்னுடைய மனதை கவலைகள் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது, அதே போன்று எனக்கு கடனும் நிறைய இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள், கடனை நீக்குவதற்கான துவா. ஆனால் அந்த துவாவில என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். இந்த துவாவை ஓதுங்கன்னு சொன்னாங்க காலையிலும் மாலையும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அதோடு முடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் ஜுபுலி வல் புக்ல். கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும், கோழையாக இருந்து அடுத்தவர்களுடைய சம்பாத்தியத்தை பெற வேண்டும் அல்ல. அதோடு சொன்னார்கள் கஸ்லி மீனல் கஸ்லி, அதாவது சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். கடனை பற்றி சொன்னது கடைசியில தான் சொன்னாங்க. மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், இயலாமல் நாம் போய்விடக்கூடாது. நான் அடுத்தவர்கள் மீது என்னுடைய பாரத்தை போடுவதை விட்டுவிட்டு என் மூலமாக மற்றவர்கள் உதவி பெற வேண்டும், அப்படிப்பட்ட நிலை உருவாக வேண்டும். ஆஜிஸி வல் கஸ்ல், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். கடைசியாக சொல்லிக் கொடுத்தார்கள், கடன் மிகைத்து வருவதை விட்டும், கடன்காரர்கள் என் மீது மேலிருந்து வருவதை விட்டும் பாதுகாவல் தருகிறேன். கடனை பற்றி கடைசியாக சொன்னார்கள். முதல்ல சொன்னது கஞ்சத்தனம் வேண்டாம், கோழைத்தனம் வேண்டாம், சோம்பேறித்தனம் வேண்டாம், என்னால் முடியாது என்கிற முடங்கி கிடக்கிற நிலை வேண்டாம். இதை விட்டுமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பும் தேட வேண்டும், அப்படி செயல்படவும் வேண்டும். அதுல அபூ உமாமா துவா ஓதுனாங்க, அல்லாஹ்வுத்தாலா கடனை எல்லாம் நீக்கி வச்சாங்க. அல்லாஹ்வுத்தாலா கடனை எல்லாம் நீக்கி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் அதற்கு பிறகு அப்படி சுறுசுறுப்பாக அமல் செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். அந்த துவாவிலே அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே சுறுசுறுப்பும் உழைப்பும் முயற்சியும் ரொம்ப முக்கியம். துன்யாவுக்கும் சரி ஆகிரத்துக்கும் சரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வருமானத்தை ஹலாலானதாக ஆக்கியருவானாக, ஹராமான வருமானத்தை விட்டும் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்தருவானாக. அல்லாஹ் வழங்கி இருக்கிற பொருளாதாரத்திலே கனாஅத் என்னும் போதும் என்ற தன்மையையும் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் கொடுத்தருள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.